தலைமைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். ஒரு கதை கதை சொல்லலாமா? ஏதாவது பேசலாம். உங்களோடு நிறைய செய்திகளை பேச வேண்டும் என்ற எண்ணமும் விருப்பமும் எனக்கு இருந்தது. நானும் மதுக்கூறும் தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு, நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு, நிறைய கல்லூரிகளில் சென்று பேசும் வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். பெரும் வசதி படைத்த பல 100,000 ஏக்கர் பரப்பில் விரிந்த தனியார் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பேசும்போது கிடைக்காத பெருமிதமும் மகிழ்ச்சியும் இந்த அரசு பள்ளியில் உங்களோடு பேசும்போது கிடைக்கிறது என்பது கிடைத்த நிறைவான ஒரு உண்மை. ஏனென்றால் அவரைப் போலவே நான் அரசு பள்ளியில் படித்த குழந்தை அல்ல. நான் வசித்த பகுதியில் அப்போது அரசு பள்ளி இல்லை. ஆனால் ஒரு ஏழை பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குழந்தைதான் நான். மதுரையில் நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு 400 சதுர அடிக்கும் குறைவான ஒரு வீடு. இந்த மேடையை விட கொஞ்சம் பெரியது. 400 சதுர அடிக்கும் குறைவான அந்த சிறிய வீட்டில் 12 பேர் குடியிருந்தோம். ஆனால் அந்த சின்னஞ்சிறிய வீட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு ஏழை குழந்தையான பாரதி கிருஷ்ணகுமார் இன்றைக்கு இந்த இடத்தில் நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் பிஞ்சு விரல் பிடித்து தமிழும் ஆங்கிலமும் எழுதவும் பேசவும் கற்றுக் கொடுத்த என் ஜோசப் வாத்தியாரும் எல்கி டீச்சரும் தான் ஆளாக்கினார். ஆசிரியர்கள் இல்லாமல் நான் உருவாகி இருக்கவே மாட்டேன். இப்படி என் கல்வி, வாழ்க்கை, ஆசிரியர்கள் என்று பல 100 செய்திகளை உங்களோடு பேச வேண்டும் என்ற விருப்பமும் திட்டமும் குறிப்பும் எனக்கு இருந்தது. ஆனால் நேரமும் காலமும் கருதி உங்களுக்கு ஒரு கதை சொல்லிவிட்டு நான் விடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன். கதை பிடிக்குமா? கதை பிடிக்காத குழந்தை உண்டா? இல்லை. ஒரு கதை. ஒரு காட்டில் ஒரு பகுதியில், நான் கதையில கூட கேள்வி கேட்பேன், பதில் சொல்வீங்க. காட்டின் ஒரு பகுதியில் யாரும் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு காட்டு சேவல் ஒரு மரத்தின் கீழே உணவு தேடி இரையாடி கொண்டிருந்தது. கோழி எப்படி சாப்பிடும் தெரியுதானே உங்களுக்கு? கால்களால் மண்ணை கிளறி கிளறி சாப்பிடும். ஏன் அப்படி கிளறி கிளறி சாப்பிடும் என்பதற்கு ஒரு கதை இருக்கிறது. அது இன்றைக்கு சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியல. அப்படி கிளறி கிளறி ஒரு சேவல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. யாரும் இல்லை என்று நம்பித்தான் அந்த சேவல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு 200 அடி தூரத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் நல்ல கொழுத்த அந்த சேவல் இறை தேடி சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை நல்ல பசியோடு ஒரு நரி பார்த்தது. நரி முடிவெடுத்தது, இன்னைக்கு நல்ல உணவு, ஒரு கொழுத்த சேவல் உணவாக கிடைக்கப் போகிறது என்ற பெருத்த மகிழ்ச்சியோடு சேவலை நோக்கி பதுங்கி பதுங்கி வந்தது. யார் வந்தது? சபாஸ், நன்றி. நீங்க கேட்கிறீங்க. பதுங்கி பதுங்கி நரி வந்தது. பதுங்கி பதுங்கி மெதுவாக ஓசை எழாமல் நரி வந்தது. நீண்ட நேரம் சேவல் பார்க்கவில்லை. அதனுடைய கவனம் எல்லாம் இறை தேடுவதிலே தான் இருந்தது. இறை தேடிக் கொண்டிருந்த சேவல் தற்செயலாக சத்தம் கேட்காமலேயே சமயங்கள் யாரோ வருவது போல நமக்கு ஒரு உணர்வு தோன்றும் அல்லவா? தோணுங்கள? திடீர்னு யாரோ வர்றது போல அல்லது யாரோ பார்க்கிறது போல ஒரு உணர்வு தோன்றும். அந்த உணர்வு தோன்ற திருப்பி பார்த்தால் மிக பக்கத்தில் நல்ல பசியோடு நரி வந்தது. தன்னை சேவல் பார்ப்பது தெரிந்ததும் நரி பாய்ந்து ஓடி சேவலை பிடிக்க வந்தது. ஆகா, உயிர் போக போகிறது, பிடிபட போகிறோம் என்ற பதற்றத்தில் சட்டென்று தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியோடு கால்களை ஊன்றி பறந்து மரத்தின் கிளைக்கு போய் உயிர் குலைத்துக் கொண்டது சேவல். பசியோடு வந்த நரி அதை எதிர்பார்த்தது.
நரிக்கு ரொம்ப ஏமாற்றம். உங்களுக்கு மாதிரி 4 மணிக்கெல்லாம் விட்டு வாங்கி நம்பணும், இப்படி 5:30 வரைக்கும் சொல்றாங்க. நீங்க ஏமாறுறது போல நரிக்கு கடுமையான ஏமாற்றம், கடுமையான பசி. திரும்ப ஒரு இரையை தேடி போவதற்கு நேரம் அவகாசமும் இல்லை. நரி பார்க்க நிமிர்ந்து சேவலை பார்த்தது. சேவல் நல்ல 2 கிலோ எடை இருக்கும். நல்ல உணவாக இருக்க இதை விட்டுவிடக் கூடாது என்று நினைத்து கொஞ்சம் பேசுங்க. ஹலோ, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இந்த சேவலை பார்த்து நல்ல உணவு, இனிமேலும் போய் ஒரு உணவு தேட முடியாது. ஏதாவது நயவஞ்சகமாக பேசி சேவலை ஏமாற்றி கீழே வர வைத்து சாப்பிட வேண்டும் என்று நரி தீர்மானித்தது. குழந்தைகளே, இந்த கதையை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். இந்த ஒரு கதைதான். நயவஞ்சகமாக தீர்மானித்த நரி சேவலை பார்த்து சொன்னது, உன்னோடு விளையாடலாம் என்றுதான் நான் ஓடினேன். நீ தனியாக இருக்கிறாயே, உன் தனிமையை போக்கலாம், உன்னோடு விளையாடலாம் என்று நம்பித்தான் ஓடி வந்தேன். நீ ஏன் இப்படி படபடவென்று பதறி போய் மேலே போய்விட்டாய் என்று சேவலை பார்த்து ரொம்ப நட்போடு நயவஞ்சகமாக கேட்டது. யார்? நரி. சேவல் சொன்னது, நரி நயவஞ்சகமாக பேசுவதை புரிந்து கொண்ட சேவல் சொன்னது, ஆமாம், நீ விளையாடத்தான் வருகிறாய் என்று எனக்கும் தெரியும். ஆனால் காலையிலே இருந்து உரை தேடிக் கொண்டே இருப்பதால் எனக்கு களைப்பாக இருந்தது. அதனால் மேலே வந்துட்டேன். அதனால மேல வந்துட்டேன். யார் சொன்னாங்க? ஓ, நாம் சொல்லியது நம்பி சேவல் நம்மோடு பேச ஆரம்பித்து விட்டது என்று நம்பிய நரி சொன்னது, இல்லை இல்லை, களைப்பில்லாமல் விளையாடுகிற விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியும். களைப்பானது என்று கவலைப்படாதே, இறங்கி வா. களைப்பில்லாமல் உட்கார்ந்த இடத்திலேயே களைப்பில்லாமல் விளையாடும் விளையாட்டெல்லாம் நான் கற்று வைத்திருக்கிறேன், இறங்கி வா, விளையாடலாம் என்று நரி கூப்பிட்டார். சேவல் சொன்னது, ஆமாம், களைப்பில்லாமல் விளையாடும் விளையாட்டுகள் இருப்பது எனக்கும் தெரியும். அப்படி விளையாடத்தான் நீ கூப்பிடுகிறாய் என்றையும் எனக்கு தெரியும். ஆனால் நான் வரவில்லை, களைப்பாக. யார் சொன்னார்? நரி சொன்னது, திரும்ப திரும்ப களைப்பாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டே இருக்காங்க. விளையாடினால் களைப்பு போய்விடும். விளையாடினா களைப்பு போயிடுமா? மகிழ்ச்சி வருமா? வராது. விளையாடினால் களைப்பு போய்விடும், மகிழ்ச்சி வந்துவிடும். ஒன்றாக சேர்ந்து விளையாடலாம் என்று தானே கூப்பிடுகிறேன். விளையாடினால் களைப்பு போகாதா? விளையாடினால் மகிழ்ச்சி வராதா? வா வா, விளையாடலாம் என்று மறுமுறையும் ஆசையோடு யார் கூப்பிட்டது? சேவல் சொல்லு, நீ சொல்வது உண்மை. விளையாடினால் களைப்பு போய்விடும், விளையாடினால் உற்சாகம் வரும், விளையாடினால் மகிழ்ச்சி வரும். ஆனாலும் நான் வரவில்லை, நான் களைப்பாக. சேவல் திரும்ப திரும்ப இதையே சொல்லிக் கொண்டிருந்தது. நரி பலமுறை பேசி பார்த்தது, சேவல் இணங்கவில்லை. ஒரு கட்டத்தில் நரி முடிவெடுத்தது, சரி விடு, எனக்கு தெரியும், நான் உன்னை கொன்று விடுவேன் என்றுதான் நீ கீழே வர மறுக்கிறாய். உனக்கு தெரியுமா, இன்றைக்கு காலையில் காட்டின் நடுவில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவை பற்றி உனக்கு தெரியுமா என்று நரி கேட்டது. சேவல் சொன்னது, காலையில் ஒரு கூட்டமா? காட்டிலா? நடுவிலா? சைலன்ஸ், 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 பிளீஸ், 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 சைலன்ஸ். அவசரமாக வேலைக்கு போகிறவர்கள், வீட்டுக்கு போகிற குழந்தைகள், நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பதால் இயற்கை உபாதைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற குழந்தைகள், தேவை இருக்கிறவர்கள், தயவு செய்து ஓசை எழுப்பாமல் போங்கள். அப்படி 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 செய்ய வேண்டும் என்று ஆசிரியர்கள் வற்புறுத்த வேண்டாம். நீங்கள் அந்த இடங்களிலேயே இருங்கள், அமைதியாக எழுந்து. நீங்க பேசினா அந்த சத்தம் கேட்கிறது, எனக்கு பேசுவதற்கு இடையூறாக இருக்கு. ஒரு சிறிய ஓசை கூட என் பேச்சை தடை செய்யும். பேசுவது, அதுவும் என் வயது வந்த என் பிள்ளைகளோட குழந்தைகளோடு பேசுவது என்பது ஒரு ஓவியம் வரைவதற்கு சமமானது.
என் குழந்தைகளோடு பேசுவது என்பது எனக்கு விருப்பமான உறவினர்களுக்கு சமைப்பதற்கு ஒப்பானது. என் குழந்தைகளோடு பேசுவது என்பது என் வீட்டு வாசலில் ஒரு அழகான நேர்த்தியான கோலம் போடுவதற்கு ஒப்பானது. கவனம் முழுவதையும் செலுத்தி செய்ய வேண்டிய ஒரு திருப்பணி என்று நான் கருதுகிறேன். காட்டின் நடுவில் ஒரு கூட்டம் நடந்தது, அது உனக்கு தெரியுமா என்று நரி கேட்டான். சேவல் சொன்னது, காட்டின் நடுவில் ஒரு கூட்டமா? எனக்கு தகவல் இல்லையே, எனக்கு தெரியாது. நரி சொன்னது, ஆம், இன்றைக்கு காலையில் காட்டின் நடுவில் ஒரு கூட்டம் நடந்தது. கடவுள் அந்த கூட்டத்திற்கு வந்து எல்லா விலங்குகளும் வந்திருக்கிறது, நீ ஏன் வரவில்லை என்று யார் கேட்டது? சரி, சேவல் சொன்னது, எல்லாரும் வந்திருந்தார்களா? எனக்கு அழைப்பு இல்லையே, தெரிந்திருந்தால் வந்திருப்பேனே. என்ன நடந்தது? நரி சொன்னது, எல்லா விலங்குகளையும் வரவழைத்து எல்லோரையும் உட்கார வைத்து கடவுள் சொன்னார், இனிமேல் இந்த காட்டில் எல்லோரும் எல்லோரிடத்திலும் அன்புதான் செலுத்த வேண்டும், யாரும் யாரையும் கொல்லக்கூடாது, யாரும் யாரையும் வேட்டையாடக்கூடாது என்று கடவுள் சொன்னார். நாங்கள் கேட்டோம், அப்படியானால் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று கேட்டோம். கடவுள் சொன்னார், நீங்கள் என் குழந்தைகள், உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிற போதே நீங்கள் வாழ்வதற்குரிய வழியை நான் சொல்ல மாட்டேனா? இனிமேல் யாரும் யாரையும் கொண்டாதீர்கள், யார் யாருக்கு என்ன உணவு வேண்டுமோ, எவ்வளவு உணவு வேண்டுமோ அந்த உணவு அவரவர்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து சேருவதை கடவுளாகிய நான் உத்தரவாதம். கடவுள் சொன்னார், எறும்புக்கும் பசிக்கும், யானைக்கும் பசிக்கும். பசி என்று வந்தால் எறும்பின் பசியும் யானையின் பசியும் ஒன்றுதான். ஆனால் பசிக்கான உணவின் அளவு எறும்புக்கும் யானைக்கும் ஒன்றா? இல்லை. யானை உண்பதில் ஒரு துளி சிந்தினால் கூட எறும்புக்கு போதுமான. கடவுள் சொன்னார், எல்லோருக்கும் பசி இருக்கிறது என்று எனக்கு தெரியும், யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். எனவே இந்த காட்டில் இனிமேல் யாரும் யாரை கொல்லக்கூடாது, எல்லோருக்கும் உணவு அவரவர்கள் இருப்பிடத்திற்கு வந்து சேருவதை வீட்டிற்கே ரேஷன் கொண்டு போய் கொடுப்பது போல நான் கொடுத்து விடுவேன் என்று கடவுள் சொன்னார். நாளில் நடந்த கூட்டத்தை பற்றி உனக்கு தெரியாதா? அந்த கூட்டத்திற்கு பிறகுதான் நான் உன்னை பார்த்தேன், உன்னோடு விளையாடத்தான் விரும்பினேனே தவிர உன்னை சாப்பிடவில்லை. நான் கடவுளின் மீது ஆணையாக சொல்கிறேன். யார் சொன்னார்? கடவுளின் மீது ஆணையாக சொல்கிறேன், இறங்கி வா, உன்னை சாப்பிட மாட்டேன், விளையாட. சேவல் சொன்னது, இவ்வளவு ஒரு திருத்த கூட்டம் நடந்தது எனக்கு தெரியாமல் போயிருக்கிறது. இவ்வளவு உயர்ந்த விஷயங்களை கடவுள் பேசியிருப்பதை கேட்கும் வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். இது தெரிந்திருந்தால் நான் உன்னை பார்த்து பயந்து மேலே வந்திருக்க மாட்டேன். இப்ப நம்பிக்கை யாருக்கு வந்தது? நரிக்கு வந்தது. ஆஹா, இறங்கிடுவோம். இது தெரிந்திருந்தால் இருக்கிற இடத்திலேயே உணவு எல்லோருக்கும் கிடைத்து விடும் என்றால் நீ என்னை கொல்ல மாட்டாய், நான் மண்புழுவை கொல்ல மாட்டேன். யாரும் யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் உணவு கடவுள் தந்து விடுவார் என்றால் உன்னை பார்த்து நான் பயப்பட வேண்டியதே இல்லை. நான் பதறி மேலே வந்திருக்கவே மாட்டேன். உன்னோடு இறங்கி விளையாடுவதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை. அதுவும் கடவுளே சொன்னதற்கு பிறகு என்று சேவர் சொன்னவுடனே ஏறக்குறைய முழு நம்பிக்கைக்கு நரி வந்த போது சேவர் சொன்னது, ஆனாலும் எனக்கு களைப்பாக இருக்கு, ஆனாலும் எனக்கு களைப்பாக இருக்கு, நான் வரமாட்டேன். நரி சொன்னது, நீ என்னை ஏமாற்ற பார்க்க, நான் இவ்வளவு சொன்ன பிறகு நீ நம்ப ஆரம்பித்தார். சேவர் சொன்ன, நான் உன்னை ஏமாற்ற விரும்புகிறேன், நீ என்னை ஏமாற்றுகிறாய் என்றும் நான் நினைக்கவில்லை. எப்படி சேவர், நீ என்னை ஏமாற்றுகிறாய் என்றும் நான் நினைக்கவில்லை, நானும் உன்னை ஏமாற்றவில்லை. நீ யாரும் யாரையும் கொல்ல வேண்டாம் தானே, எல்லோரும் எல்லோரோடும் விளையாடலாம் தானே, உனக்கு என்ன விளையாட ஒரு துணை உண்டு, அவ்வளவுதானே. அது நான் தான் வர வேண்டும் என்பதிலேயே. இரண்டு ஒரு அடி தள்ளிப்பார், அங்கே ஒரு சிறுத்தை உண்டு ஒன்றுகிறது, அது உன்னை தேடித்தான் வருகிறது. நீயும் அதுவும் விளையாடுங்கள், நான் மேலே இருந்து பார்த்துக் கொள்கிறேன், கடவுளின் பெயரால் அதை பார்க்கிறேன் என்று யார் சொன்னது? நரி திரும்பி பார்த்தது. தொலைவில் நரியை கொல்லுவதற்காக சிறுத்தை பாய்ந்து வந்தது. இப்ப நரி என்ன செய்தது? உண்ட காணம் புதிய காணம் என்று எதிர்த்து ஓடியது என்று தமிழ்நாட்டில் ஒரு நாட்டுப்புற கதை உள்ளது. குழந்தைகளை நான் ஆண் குழந்தைகளுக்கு சொல்கிறேன்,
பெண் குழந்தைகளுக்கும் சொல்கிறேன். குழந்தைகள் ஆண் பெண் பேதம் இல்லை. குழந்தை என்பது குழந்தை. எல்லா குழந்தைகளுக்கும் சொல்கிறேன், நான் உங்களை படியுங்கள் என்ற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஆனால் படிக்காமல் இருந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறோம். படியுங்கள் என்று சொன்னால் எல்லாம் இதைத்தானே சொல்றாங்க, நீ இதைத்தான் சொல்றியா? நான் அதை சொல்லவில்லை. உங்கள் உணவுக்கும் இன்றைக்கு இல்லை, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் சாப்பிட போகிற உணவுக்கும் உடைக்கும் இருக்கிற இடத்திற்கும் யார் வீட்டு வாசலிலும் போய் கையேந்தி நிற்காமல் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று விரும்பினால் படிங்க. தாகமெடுத்த குதிரையை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். தாகமெடுத்த குதிரையை தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு அழைத்துக் கொண்டு போவது குதிரைக்காரர்களின் வேலை. தாகமெடுத்த குதிரையை தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு அழைத்துக் கொண்டு போவது பெற்றோர்களின், ஆசிரியர்களின், எங்களை போல வந்து பேசுகிறவர்களின் கடமை. தாகமெடுத்த குதிரையை தண்ணீருக்கு இடத்திற்கு அழைத்து போவது குதிரைக்காரர்களின் வேலை. தண்ணீர் குடிப்பது குதிரை இல்லை. உனக்கு தாகம் இருந்தால் குடி, உயிர் வாழ வேண்டும் என்று விரும்பினால் குடி, படி. வாழ வேண்டும் படி. சாமி யார் வீட்டு வாசலில் போய் நிற்காமல், யார் காலிலும் விழாமல், முதுகெலும்பு வளையாமல், நிமிர்ந்து கம்பீரமாக வாழ வேண்டும் என்று விரும்பினால் படி. ஆனால் படிக்கும் போது நரிகள் குறுக்கிடும், அடிக்கும் போது நரிகள் குறுக்கிடும். அந்த கதை சொல்லும் உண்மை அதுதான். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது அதுதான். எத்தனை நரிகள் வந்தாலும், நரிகள் கடவுளின் பெயரை சொன்னாலும், நான் இன்றைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மனதில் வைத்துக் கொண்டு சொல்கிறேன், கடவுளின் பெயரை சொன்னாலும் தேவையானால் வேட்டையாடுவதற்காக நரிகள் கடவுளின் பெயரை பயன்படுத்தும் என்பதை நம் காலத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். கடவுளின் பெயரை நரிகள் பயன்படுத்தினாலும் அதன் நயவஞ்சகத்தை புரிந்து கொண்டு அதற்கு பாடம் புகட்டிய தனித்துவமான இந்த கதையில் வரும் சேவலை போல் எங்கள் குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 2-3 செய்திகள் சொல்கிறேன், உங்களுக்கு உதவும். குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்காங்க, சொல்லுவாங்க. 10 பருவத்தில் இருக்கிற உங்களுக்கு என் குழந்தைகளுக்கு சொல்வதை போல் உங்களுக்கு சொல்கிறேன். குட் டச் பேட் டச் உங்களுக்கு 10 பருவத்தில் இருக்கிற குழந்தைகளை நல்ல நோக்கத்தோடு கொடுனால் அது குட் டச். தீய எண்ணத்தோடு ஒருவர் தொட்டால் பேட் டச். நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் பெற்றோர்கள், நீங்கள் மதிக்கிறவர்கள், நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் சிறந்தவர் என்று கருதுகிறவர்கள் மட்டும் தேவை இருக்கும் போது உங்களை தொட்டால் போதும். குட் டச் பேட் டச் என்கிற விவாதத்திற்கே இடமில்லை. நோ டச். உங்களுக்கு நெருக்கமில்லாத, உங்கள் உயர்வை விரும்பாத, உங்களுக்கு உண்மையாகவே நேசிக்காத யாரேனும் ஒருவர், நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் தொட முயன்ற கணத்தில் சொல்ல பழகினாலே உங்களுக்கு தள்ளி வந்துவிடும். அப்புறம் மொபைல், டிவி, சினிமா. நான் சினிமாவில் வேலை பார்த்திருக்கிறேன். நீங்கள் தொலைவிலே இருந்து பார்க்கிற, தூரத்திலே இருந்து பார்க்கிற, எப்போதாவது பார்க்க வேண்டாமா என்று கனவு காண்கிறேன். பார்ப்பதற்கு போய் உயிரை விடுகிறார். உயிரை விட்டியாவது பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஆட்களை நாங்கள் ரொம்ப பக்கத்தில் பார்த்திருக்கிறோம். அவர்கள் யார் என்று எங்களுக்கு தெரியும். அவர்களை நாங்கள் எப்படி உருவாக்குகிறோம் என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்க்கிற ஆட்களை 2 மணி நேரம் பூசி, 2 மணி நேரம் பூசி, ஒரு 16,000 வோல்ட் தம்பி என்ன சொல்றான், 16,000 வோல்ட் லைட் வச்சு ஒரு 7th ஜெனரேஷன் கேமராவில் எடுத்தால் எப்படி இருக்கும்?
அழுத கூட அழகாத்தான் இருக்கு. ஏமாந்து போகாதீர்கள். நான் இன்னும் கூட சொல்கிறேன், இந்த மேடையில இருந்து குதித்து ஓட சொன்னால் அந்த பின்னால் உட்கார்ந்து அத்தனை பேரும் ஒருவேளை உடல்நல குறைவாக இருக்கிற ஒரு சிலரை தவிர அனைவரும் இதிலிருந்து குதிச்சு ஓடி போயிடுவான். ஆனா தமிழ் சினிமாவில் நீங்கள் பெரிய ஹீரோக்கள் என்று நம்புகிறவர்கள் இந்த உயரத்தில இருந்து குதிப்பதற்கு கூட பயப்படுகிற கோழைகள் என்று எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்தில் குதிப்பதற்கு அவர்களுக்கு பதிலாக நாங்கள் ஏது மாற்று ஆட்களை பயன்படுத்துகிறோம். குறைந்த சம்பளத்தில் அவர்கள் தான் குதிப்பார்கள். நான் சொல்றாரு அவங்களுக்கு என்ன பேரு குதிக்கிறவங்களுக்கு நாங்க எவ்வளவு கெட்டவங்கன்னு பாருங்க. நாங்க எவ்வளவு கெட்டவங்கன்னு பாருங்க. நிஜமாவே குதிக்கிறவனுக்கு பேரு தூப்பு, குதிக்கிற மாதிரி நடிக்கிறவனுக்கு பேரு ஹீரோ. நான் சொல்கிறேன் சினிமாக்காரர், சினிமா துறையில் இருந்து சொல்கிறேன், நீங்கள் முன்மாதிரியாக கொள்ளத்தக்க வாழ்க்கையில் கல்வியை துணையாக கொண்டு முன்னேறுவதற்கான ஒரு முன்மாதிரி தமிழ் சினிமாவில், தமிழ் சினிமா உலகத்தில் இல்லை. இல்லை அப்படியாக தமிழ் சினிமா திரைப்படசாலைகள் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, உண்டு. உங்கள் கல்விக்கும், உங்கள் இருமொழி கல்விக்கும், உங்கள் பாடத்திட்டத்திற்கும், இப்போது இருக்கிற கல்வி முறைக்கும் அது தேவை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏஆர் ரகுமான் இசை புயல், உங்களுக்கு வேற என்ன தெரியும்? 2 ஆஸ்கர் விருது வாங்கினார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் முழுமுழுக்கு 10,000கணக்கான பாடல்களை, 2 திரைப்படத்தின் பாடல்களை ஏஆர் ரகுமான் இசையமைக்கும் போது நான் பக்கத்தில் இருந்து பார்த்திருக்கிறேன். ஒரு சாதாரண துணை இயக்குநராக இருந்து சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 18 இருந்து 20 மணி நேரம் தலை தூக்காமல் தன் கணிப்பொறி அறையில் இசைப்போர்க்கும் கருவிகளோடு தன் உயிரை, குருதியை, வாழ்க்கையை அர்ப்பணித்த உழைப்பு சொந்தக்காரர் பேர். உழைப்புதான் ஆசிரியர்களை கொண்டு வந்து கொள்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உழைத்தால் உயர்ந்தது. சாமி கும்பிட்டா சாமி வந்து பரிசை எழுதலாம். எந்த கொஸ்டின் பேரும் எந்த சாமிக்கும் தெரியாது. தெரிஞ்சா அது அவுட் ஆஃப் கொஸ்டின், சட்டவிரோதமானது. நான் இன்னும் கூட சொல்கிறேன், கல்விக்கு யார் கடவுள்? கல்விக்கு கடவுள் சரஸ்வதி என்று இந்த உலகின் மிகப்பெரிய அறிவியல் மாமேதையான ஐன்ஸ்டீனுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. கல்வியின் கடவுள் சரஸ்வதி என்று ஐன்ஸ்டீனுக்கு தெரியாது. காசுக்கு யார் கடவுள்? நம்ம லட்சுமி. லட்சுமி தான் காசுக்கு கடவுள் என்று உலகின் மிகப்பெரிய பணக்காரர் பில் கேட்ஸுக்கு தெரியாது. நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. அறிவியல் பூர்வமாக சிந்தியுங்கள். நீங்கள் படித்தால், நீங்கள் வாசித்தால் நீங்கள் உயர்வீர்கள். வெறும் வழிபாடு உங்களை உயரத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நான் இன்னும் ஒன்றை நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு தீக்குச்சியை பொறுத்துங்கள், எவ்வளவு நேரம் வெளிச்சம் கொடுக்கும்? சில நொடிகள். ஒரு தீக்குச்சி எவ்வளவு நேரம் வெளிச்சம் கொடுக்கும்? சில நொடிகள். ஒரு மெழுகுவர்த்தி எவ்வளவு நேரம் வெளிச்சம் கொடுக்கும்? சில மணித்தியாலங்கள். இதோ மறைய போகிறது சூரியன். உண்மையில் அது அணைந்து போக போகிறதா? இல்லை. அது அவிழ்ந்து போக போகிறதா? இல்லை. அது எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒளிந்து கொண்டே இருக்கிற சூரியன் கூட எவ்வளவு நேரம் வெளிச்சம் கொடுக்கும்? எவ்வளவு நேரம் வெளிச்சம் கொடுக்கும்? 12 மணி நேரம் தான் கொடுக்கும். அதுக்கு பிறகு அது எங்கே போய்விடும்? உலகின் இன்னொரு பகுதிக்கு போய்விடும். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு தீக்குச்சி சில நொடிகள் வெளிச்சம் தரும். ஒரு மெழுகுவர்த்தி சில மணி நேரம் வெளிச்சம் தரும். அணையாத விளக்கான சூரியனை கூட 12 மணி நேரம் தான் வெளிச்சம் தரும். பிறகு உங்களை இருட்டில் விட்டுவிட்டு அது உலகின் இன்னொரு பகுதிக்கு போய்விடும். என்றைக்கும், எப்போதும், எந்த இருட்டிலும், எந்த சூழலிலும், எந்த துன்பத்திலும் அணையாத விளக்காக இருந்து கொண்டிருப்பது கல்வி ஒன்றுதான். கல்வி ஒன்றுதான். நான் மதுரையில் பிறந்தவன். இந்த மேடையில் இருக்கிறேன். ஏன்
காலையில இருந்து உங்கள் ஆசிரியர்கள் கையில் வைத்து பொன்போல பார்க்கிறார். காலை உணவில் இருந்து மதிய உணவில் இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார்கள். இந்த உயர்வும் இந்த புகழும் பாராட்டும் எனக்கல்ல, பெற்ற கல்வி. அரசனாக இருந்தாலும் வேறு நாட்டிற்கு போய்விட்டால் அவன் அரசன் இல்லை, பயணி. அவ்வளவுதான். இதுதான் தமிழின் பழைய பாட்டு, அழகான பாட்டு. நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு பக்கம் படித்தவர், இன்னொரு பக்கம் அரசன். யார் பெரியவர்? ஏன் அண்ணனும் மாசட கற்றோரும் சீர்தூக்கில், அண்ணனும் மாசட கற்றோரும் சீர்தூக்கில். ஒரு தராசை தமிழ் புலவன் கையிலே பிடித்துக் கொண்டு ஒரு புறம் படித்தவர், இன்னொரு புறம் அரசன் பிரித்து பார்க்கிறார். மன்னனும் மாசட கற்றோரும் சீர்தூக்கில், மன்னனில் கற்றோர் உயர்ந்தவர். ஏன்? மன்னனுக்கு தம் தேசம் அல்லாத சிறப்பு இல்லை. எல்லை தாண்டினால் அவன் ராஜா இல்லை, அவன் சூஜா. மன்னனுக்கு தன் தேசம் அல்லாத சிறப்பு இல்லை. கற்றோருக்கு